لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا الله, நான் பட்ட கஷ்டம் என்ன புள்ளையில் படவே கூடாது. இந்த அடிப்படையில என் கஷ்டம் ஒன்றையும் காட்டாம உமாவும் வாப்பாவும் புள்ளைய பூமாறி வளர்த்திக்கிறான். இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பூமாறி வளர்ந்த புள்ளையால உமாக்கும் கஷ்டம், வாப்பாக்கும் கஷ்டம், முடிச்சு கொடுத்த போறோம் அந்த புள்ளையிட கணவனுக்கும் கஷ்டம், மனைவிக்கும் கஷ்டம். அந்த பூமாறி வளர்ந்த புள்ள பெற்றதும் அந்த புள்ளைகளுக்கு பெரிய நஷ்டம் உமா வாப்பாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆம்பளை புள்ளைய 2 காரணத்துக்கு தான் வளர்க்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, என் சொத்தை பராமரிக்கணும், என்ன வீட்டு பொறுப்பை எடுத்துட்டு போகணும், உறவைக்கனைய பாதுகாக்கணும், பார்த்துக்கொள்ளணும். இல்ல, ஆம்பளை புள்ள முதலாவது வளர்க்கப்பட வேண்டிய காரணம், எதிர்காலத்துல இன்னொரு பொம்பளை புள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு தான் ஆம்பளை புள்ளைய வளர்க்கணும். 2வது அந்த ஆம்பளை புள்ளைய வளர்க்கணும், அந்த ஆம்பளை பிள்ளைக்கு கிடைக்கிற புள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவா இருக்கிறதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை வளர்க்கணும். நிறைய சுயநலவாதிகள் நாங்க இருக்கிறோம், ஆம்பளை பிள்ளைய பெற்றா சான்ஸ் தான் என்ன, எனக்கு நிறைய சம்பாதிச்சு தருவாரு. இல்ல, அவரோட பொண்டாட்டிய பாக்குறதுக்கும் அவரோட புள்ளைய பாக்குறதுக்கும் தான் ஆம்பளை புள்ள வளர்க்கப்படணும். 2வது பொம்பளை புள்ள கிடைச்சா எண்ணத்துக்கு வளர்க்கப்படணும், எப்பயாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்யும் தான் பொம்பளை புள்ளைய வளர்க்குறேன். இல்ல, அந்த பொம்பளை புள்ள நல்லது இது ஆத்திரமாக பல குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு தாயாகவும் அவளுக்கு வரக்கூடிய கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாகவும் தான் பொம்பளை புள்ளைய வளர்க்கணும். இன்னத்திலிருந்தே அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி தான் அந்த புள்ளையோட தேவைகளை செஞ்சு கொடுக்கணும், பராமரிச்சு கொடுக்கணும். இப்ப இந்த பொம்பளை புள்ள பொதுவாக உம்மாட பொறுப்புல இருக்கணும், ஆம்பளை புள்ளைய வாப்பா கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆம்பளை புள்ளைய வாப்பா தான் கண்ட்ரோல் பண்ணணும், பொம்பளை புள்ளைய உமா தான் கண்ட்ரோல் பண்ணணும். சுத்தமா பிள்ளை நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த கணக்க நான் சொல்ற கணக்க நல்ல விளங்கி கொள்ளணும். ஆண் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றது உம்மாவாக இருக்கணும். ஆண் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றது உம்மாவாக தான் இருக்கணும். வாப்பா நல்ல ஒரு நண்பனாகத்தான் இருக்கும். அந்த ஆண் குழந்தை மூலமாக அந்த உம்மா என்ன செய்யணும், பொம்புள்ள புள்ளை உண்டு அவனுக்கு முடிச்சு கொடுத்தா அந்த பெண் குழந்தை என்னத்தெல்லாம் உங்களோட ஆண் குழந்தைகிட்ட எதிர்பார்ப்பாலோ அது அவ்வளத்தையும் செய்யறதுக்கு டேலண்ட் ஆக்கி ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். எப்படி, அந்த ஆண் குழந்தைய நீங்க கடைக்கு சாமான் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்கணும், அந்த ஆண் குழந்தைய வீட்டை கூட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த ஆண் குழந்தைய வீட்டுல கதவுகள் ஜன்னல் எல்லாம் நைட்டுக்கு மூடப்பட்டிருக்கா மூடி இருக்குதான்னு பார்த்துட்டு படுக்க சொல்லி கொடுக்கணும், வீட்டை ஒட்டரடிக்க சொல்லி கொடுக்கணும், கழுவி வச்ச உடுப்ப கண்டால் காய போடவும் சொல்லி கொடுக்கணும், காஞ்சி உடுப்ப கண்டால் மடிச்சு வைக்கவும் சொல்லி கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு பீங்கான்களை கழுவவும் சொல்லி கொடுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தவும் ஆண்களை சொல்லி கொடுக்கணும். அதிகாரம் தாய்மார்களோட ஆண் குழந்தைகளுடைய விஷயத்துல நீங்க ஆதிக்கம் செலுத்தணும், அந்த புள்ளையில நீங்க ட்ரெயின் பண்ணணும். வேறொன்றுக்கும் இல்ல, தாயாக இருக்கிற நீங்க உங்களோட கணவன்கிட்ட நீங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. சில விஷயம் கிடைக்கும், சில விஷயம் கிடைக்காது, சில ஒத்துழைப்பு கிடைக்கும், சில ஒத்துழைப்பு கிடைக்காது. ஆனா அதே மாதிரி தான் உங்களோட ஆம்பளை புள்ளைய நீங்க முடிச்சு கொடுத்ததும் அவனுடைய மனைவி உங்களோட மகன்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பான். அப்ப நீங்க உங்களோட கணவன்கிட்ட என்ன விஷயத்தை எதிர்பார்ப்பீங்களோ அதை செய்யக்கூடிய புள்ளையாக உங்களோட ஆம்பளை குழந்தைய நீங்க என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். அப்ப கல்யாணம் முடிச்ச பிறகு உங்களோட மகனுடைய மனைவியோட மருமகள் உள்ள கிடைக்கிற நிலைமையில் இருந்தாலும் உங்களோட மகன் சொல்லாமலே சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா செய்வான். அப்ப அந்த மருமகளுடைய துவா கணவனுடைய விஷயத்துல அடைகிற திருப்தி உங்களுக்கு நன்மையாகவும் கபருக்கும் வந்து சேரும். சோ சில நேரத்துல எங்களோட பிள்ளைல நாங்க எப்படி வளர்க்குறோம் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா, 16-17 வயசுலயும் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திக்கிறோம். அதனால மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேட போகல எப்படி தெரியுமா, உமா பொண்ணு தேடுறா, இந்த மகனுக்கு ஊட்டி விட்டுற பொண்ணு வேணுமா, எங்கிருந்து இம்போர்ட் பண்ண இந்த மாதிரி பொண்ணு. சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல விலை கொள்ளணும். உங்களோட ஆண் குழந்தைகளை, தாய்மார்களே, நீங்க பெண்களாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளை பெற்று விட்டீர்கள் சொன்னா சொத்தாக இருக்கீர்கள், கொஞ்சம் காரமாகவும் உரமாகவும் இருக்கணும். நீங்க அந்த ஆம்பளை பிள்ளைய நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும். மாஷால்ல இறக்கமாக இருக்கணும், வாப்பா தோழனாக இருக்கணும், வாப்பா நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், திருமணத்துக்கு போற செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை வாப்பா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பனாகவும் இருக்கணும். தாய் என்ன செய்யணும், உங்களோட கணவன்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த உங்களோட மகன் அவரோட மனைவிக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்க அவனை ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி வாப்பா என்ன செய்யறாரு, பொம்பளை புள்ளண்டாலே கொஞ்சம் சரியான இறக்கம் தான், சரியான விருப்பம் தான், சரியான செல்லம் தான். வாப்பாக்கு பொம்பளை புள்ளைய ஏத்துனா அடிச்சா ஒன்றும் விருப்பம் இல்லை. வாப்பா டியர் டேடா, உங்களோட மகளை நீங்க எதிர்காலத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்த போறோம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கே நிப்பாட்டுங்க. அந்த புள்ளைய ட்ரெயின் பண்ணுங்க. உண்மையிலே இறக்கம் இருந்தா அந்த புள்ளைய ட்ரெயின் பண்ணுங்க.
உங்களோட ஆடைகள் அயன் பண்ணி தரக்கூடிய பிள்ளைகள் ஆக்குங்க. உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குங்க. உங்களோட தேவைகளை செஞ்சு தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குங்க. எப்படி ஒரு கணவனுக்கு சாத்து செய்யணுமோ அந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுங்க, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சு தரக்கூடியதாக என்ன செய்யுங்க மாத்துங்க. அதோட அந்த பிள்ளைகளோட நல்ல இறக்கமாகவும் நல்ல அன்பாகவும் இருங்க, நல்ல கருணையாகவும் இருங்க. வேறொரு ஆம்பளைய பத்தி நினைக்காத உங்களோட பொம்பளை புள்ள எப்பயும் கேட்கும். நீங்க வாப்பா கேளுங்க உங்களோட மகள்கிட்ட எப்படி மாப்பிள்ள பாக்கணும்னு கேட்ட உங்களோட மகள் சொல்லணும், டேடா உங்களே மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்துட்டாங்க. ஏன்னா என்னோட உமா அவங்களோட வாழ்ந்த காலத்துல அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களோட உமா உங்களோட வாழ்ந்த காலத்துல அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆகவே டேடா நீங்க எனக்கு உங்களே மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. உங்களை மாதிரி வயசா இருக்க கூடாது, யங்கா இருக்கணும்னு கேட்கிற மாதிரி என்ன செய்யணும், வாப்பா உங்களோட பொம்பளை பிள்ளைய நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தாய்க்கு மகளுக்கு ஒத்து போகாது, லேசில ஒத்து போறல. ஒரே கட்டாள் தான் உமாக்கும் மகளுக்கு, ஒரே ஆர்குமெண்ட் தான், சத்தம் தான். வாப்பா கூட செல்லம் கொடுக்கறதும் அது காரணமாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு வாப்பா என்ன செய்வானாம், அந்த பிள்ளைல அளவுக்கு நிச்சயம் செல்லம் கொடுக்காதீங்க. பொம்பளை பிள்ளைல உங்களோட கண்ட்ரோல்லயே வச்சுக்கோங்க. சில நேரத்துக்கு வாப்பா வந்து சொல்லுவாரு, புள்ளைய வளர்த்துக்கீங்க புள்ள, பொம்பளை புள்ளைய பத்தா நீங்க தானே பாக்கணும்னு உமாட்ட குறை சொல்லுவாரு. இல்ல, பொம்பளை புள்ள முழுசா உங்களோட பொறுப்புல தான் இருக்கும். பெண் பிள்ளைகளை நீங்க ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டும். தாய்மார்களாகிய நீங்க மகளோட நல்ல ஒரு நன்றியாகத்தான் இருக்கணும், இறக்கமான ஒரு நன்றியாக இருக்கணும். அவட எல்லா விஷயத்திலும் நீங்க அவட திருமணத்துக்கு போற எப்படி கணவனோட நடந்து கொள்ளணும்ன்ற இல்லற வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கணும். அதுக்காக வேண்டி மகள்கிட்ட சோப்பை நீங்க போட்டு டிவில வர மாதிரி 2 பேரும் ஒரே சோப்பை பூசுறது இல்ல, அவளுக்கு ஒரு நல்ல நன்றியாக இருக்கிறது. ஆகவே உங்களோட பெண் குழந்தைகள் சும்மா சாரி இந்த விஷயங்களை நீங்க ட்ரெயின் பண்ணலன்னு சொன்னா, உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு நீங்க எப்படி மாப்பிள்ள தெரியுமா பார்க்கணும், கடையில வாங்கி கொடுக்குற மாப்பிள்ள ஆக்க தெரியாது, அடுக்க தெரியாது, கழுவ தெரியாது. மாப்பிள்ள பாப்பீங்க எப்படி, எந்தெந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குதோ, எந்தெந்த ஹாட் மார்க்கெட் இருக்குதோ, எந்தெந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குதோ, எந்தெந்த ஹோட்டல் என்னென்ன கொத்தி இருக்குதோ இதெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கி கல்யாணத்துக்கு போற மகள் என்ன செய்வா, மாப்பிள்ளைகிட்ட வாங்கி எடுத்து தின்றதாகத்தான் இருக்கும், ஊட்டல அடுப்பு பத்துறதாக இருக்காது. வீட்டுல ஆக்குறதுல இருக்கிற சந்தோஷமும் அதுல இருக்கிற பறக்கத்தும் உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். கடையில சாப்பிடுற பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம ஆக்கணும். ஆகவே பெற்றோர்களாகிய உங்களுக்கு 2 விஷயத்த நான் மிக உறுதியாக சொல்லிட்டேன். ஆண் குழந்தைகளை தாய்மார்கள் கண்ட்ரோல் பண்ணணும், பெண் குழந்தைகளை பாப்பமார்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 2 விஷயமும் உங்களோட வீட்டுல நடக்கலன்னு சொன்னால் மனைவி மாப்பிள்ளைய கண்ட்ரோல் பண்றதாக ஆகிரும் எதிர்காலத்துல. அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட பேரன் பேத்தி உங்களோட பிள்ளையில கண்ட்ரோல் பண்றதாக மாறிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.